தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்று 4ஆம் பாகமாக அப்போஸ்தலனாகிய யோவானை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம்னு சொல்லும்போது முதல்ல பேதுருவையும், இரண்டாவது யாக்கோப்பையும், மூணாவது யூதாவையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்பொழுது யோவானை பற்றி 4ஆம் பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோவான் யாக்கோப்புடைய சகோதரன். யாக்கோப்புன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன் அல்ல, அந்த யாக்கோப்பு வேறு. அவன் சகோதரன் யூதா. அதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு அவனும் ஒரு அப்போஸ்தலன் தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அவனை வெட்டி கொன்றுவாங்க. இரத்த சாட்சியாக அவன் மறிச்சிட்டான். அப்போஸ்தலர் 12. அது யூதருக்கு பிரியமாக இருந்ததுனால தான் பேதுருவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுருந்தாங்க. அதில் அப்போஸ்தலர் 12:5 சபையோருக்கு ஊக்கமாக அவனுக்காக ஜெபம் பண்ணதுனால தேவன் தூதனை அனுப்பி சிறைச்சாலையுடைய கதவை உடைச்சி அவனை வெளியே கொண்டு வந்தார். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவன் தம்பி இந்த யோவான் தான். இவன் அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்டான். இயேசுவின் மார்புலை சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்குறவன் யார் என்று கேட்குற அளவில் இயேசுவோட நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றவன். யோவான் சுவிசேஷத்தை இவன் தான் எழுதுனா. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதின நிருபங்களும் எழுதினதும் இவன் தான். கடைசியில் வெளியேறப்பெற்ற வெளிப்படுத்தின விசேஷத்தை, கடைசி கால ரகசியங்களை வெளிப்படுத்தினதும் இவன் தான். அதனால தான் இவனுக்கு திவ்ய வாசகன் என்று பேர் கொடுக்கப்பட்டது. திவ்ய வாசகனாகிய யோவான். அது அப்போஸ்தலனுக்கும் ஒரு படி மிஞ்சின ஒரு சிலாக்கியம். அது எல்லாருக்கும் அந்த பேர் கொடுக்கப்படலை. அந்த வகையில் இவன் அன்பின் சீசனாக, திவ்ய வாசகனாக பேர் பெற்றவன். எல்லா அப்போஸ்தலர்களும் ஏறக்குறைய இரத்த சாட்சியாக தான் செத்துருக்காங்க. இவனை பத்ம தீவில் நாடு கடத்தப்பட்டு இவனையும் கொல்ல அக்கினி, அதாவது எண்ணெய் கொப்பரை சட்டியில் போட்டாங்களாம். அதிலிருந்து இவன் தப்பிச்சிட்டான். அவனை நாடு கடத்திட்டாங்க பத்ம தீவுன்னு சொல்லி கிபி 98 1ஆம் நூற்றாண்டில். அந்த காலகட்டத்தில் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், கடைசி கால சத்தியங்கள் இவனுக்கு வெளியாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தராக அவனுக்கு தரிசனமாகி பல காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். 7 சபைகளுக்கு, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு தரிசனம் கொடுத்து எழுதுன்னு சொன்னார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 7 சபைகள், கடைசி கால சத்தியங்கள், ரகசியங்கள் எல்லாம் வெளியாக்கப்பட்டு கடைசியில் இதை முத்திரை போடாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அன்பின் சீசன் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கான், புத்திமதி சொல்லியிருக்கான்னு சொல்லி இவன் சொன்னதை ஒரு 7 காரியத்தை இந்த வாரத்தில் நான் சொல்ல போகிறேன். முதலாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியில் நடந்தால் நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அதுக்கு கீழே உள்ள வசனம் பாருங்கள், எத்தனையோ பேருக்கு மனப்பாடமாக தெரியும். ஆனால் மேலே உள்ளது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை சிசர் போர்டு போட்டு கட் பண்ணி விட்டுட்டு கீழே உள்ளதை மட்டும் மனப்பாடம் பண்ணுவான். என்ன மனப்பாடம்? என்ன மனப்பாடம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். தெரியாதவங்களே கிடையாது. இந்த வசனம் பொதுவாக கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது கீழே உள்ள முடியும் போது சொன்ன வசனமே தவிர கடைசி அந்த ஒரே வசனத்திலேயே மேலே உள்ள காரியத்தை ரொம்ப பேர் மனப்பாடம் பண்ணுறதில்ல, அதை தெரியறதில்ல. ஆகவே வசனத்தை கூட்டாமல் குறைக்காமல் முழுமையாக சத்தியங்களை புரிஞ்சு அறிஞ்சு வைக்கிறது தான் நல்லது. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடந்தா பேர் வச்சா இல்லை, நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. சத்தியத்தின்படி நம்ம நடக்காட்டினா பொய் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம்ருக்கு. அதில் நீங்கள் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவன்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லவர்களாக இருப்போம். பொய் சொன்னாலே அவன் பிசாசின் பிள்ளைகளாக ஆகிவிடுகிறான். ஆதி முதற்கொண்டு சாத்தான் பொய் சொல்கிறான்னு இதே யோவான் 8:44 சொல்லியிருக்கிறான். இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள், அதாவது உங்கள் பிதா பிசாசின்னு சொல்கிறாரு. பிசாசி ஆது முதற்கொண்டு பொய் சொல்லக்கூடியவன் கொலைபாதகனாக இருக்கான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு சொல்கிறார். பிசாசினுடைய சொந்த சரக்கே பொய் தான். ஆகவே நான் ஒளியில் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், 4 தலைமுறை கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டே அவன் சத்தியத்தின்படி நடக்காவிட்டா அவன் ஒரு பொய்யன்னு இங்கே போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கார். யோவான் 8:12 யோவான் 8:12 இயேசு சகல ஜனங்களையும் பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுதுன்னு இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 இதே யோவான் தான் சொல்கிறான். யோவான் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒளி இதிலிருந்து நாம் அந்த கதிரை வாங்கி, அந்த ஒளி கதிர்களை வாங்கி அதை உறிஞ்சி கொண்டு நாம் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ சூரிய ஒளியிலிருந்து கதிர்களை வாங்கி சுடர்கள் இரவில் அது ஒளியாக இருளில் உள்ள மக்களுக்கு ஒளியாக கொடுக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் இயேசு இப்போ உலகத்தில் இல்லை, அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கார், பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொல்லி யோவான் 9:5 சொன்னார் தவிர வேற அல்ல. உலகத்தில் இருக்கும்போது ஒளியாக இருந்தார், இப்போ பரலோகத்தில் இருக்கார். இப்போ இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு நாம் தான் வெளிச்சம் கொடுக்கணும். அதான் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம்னு சொன்னார். அந்த ஒளிகிட்டேருந்து கதிர்கள் வாங்கி, ஒளிக்கதிர் வாங்கி நாம் அதை உட்கொண்டு நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். அதான் இங்கே யோவான் சொல்கிறான், அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமளும் ஒளியில் நடந்தால் தான், அதாவது அந்த உபதேசத்தில் நடந்தால் தான், சத்தியத்தில் நடந்தால் தான் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இருட்டில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட தெரியாது இருள். ஒளியில் இருந்தால் திரளான கூட்டமாக இருந்தாலும் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல் ஒளி இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை குறிக்கும், சத்திய ஒளி. அந்த ஒளியில் கிறிஸ்தவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தால் நம்ம எல்லாரும் ஐக்கியப்பட்டிருப்போம், பிரிவினைகள் இருக்காது. அதுதான் அந்த ஐக்கியம்தான் பரலோகத்தில் உள்ள பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் தான் அது அப்போஸ்தலராகி நாங்கள் இருக்கோம். மற்ற மக்கள் எல்லாம் எங்களோட ஐக்கியமாக இருக்கும்படி நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 3 1 யோவான் 1:3 பாருங்கள்.
நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் எங்களோட கூட ஐக்கியமாக வாங்க. ஏன்னா எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்குள்ள நாதாரிகளை கேட்டால் உங்கள் ஐக்கியம் எங்கேன்னு கேட்டால், எங்கள் ஐக்கியம் ஆங்கிலிக்கன் பிரதர், எங்கள் ஐக்கியம் பிரதர் மிஷன், எங்கள் ஐக்கியம் பெந்தேகோசு, எங்கள் ஐக்கியம் பெந்தேகோசு, எங்கள் ஐக்கியம் புரொட்டஸ்டன்ட், எங்கள் ஐக்கியம் 7ஆம் நாள், எங்கள் ஐக்கியம் யெகோவா சாட்சி, எங்கள் ஐக்கியம் என்னமோ 30,000 இருக்கான். உலகத்தில் 30,000 ஐக்கியம் இருக்கா ஐயா? இதாக விளங்குமா? ஒருத்தனும் அந்த 30,000 ஒருத்தனும் பிதாவாகி தேவனோடு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவன்னு சொல்லி எந்த நாதாரியாவது சொல்கிறானா? இதிலிருந்து புரிஞ்சுக்கங்களேன், எவ்வளவு விலகி போயிட்டாங்க, மாறுபாடாக போயிட்டாங்க. பட்டப்பையில் பகலாக இருக்குது. நான் அப்படி இதில் சிக்கலில் மாட்டினவன் தான். உலக ஐக்கியங்களில் மனுஷன தலைவராக வச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் தான். ஆண்டவர் கிருபையினாலே என்னை விடுதலையாக்கி இன்றைக்கி இயேசு தலைவராக, தலைமை இடம் பரலோகமாக, அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் எனக்கு வழிகாட்டிகளாக, நிருபங்கள் கிறிஸ்தவங்களுக்கு பாடமாக, இந்த புரிதலோடு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இதையே இந்த வெளிச்சத்தில் அவங்களும் வரணும். இந்த ஒளியில் நம்ம எல்லாம் நடக்கணும். நம்ம சரியான ஐக்கியத்தில் நம்ம வரணும் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஐக்கியம்தான் அவருடைய பிதாவாகிய தேவனோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. அந்த பரலோகம் தான் ஹெட்டாக வச்சு தலைமை இடம். அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அது எப்போ சொல்ல அப்படி தான் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு உலக பிரகாரமாக இன்றைக்கி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த பின்பலன், அரசியலோ எந்த ஏதோ பின்பலனோ, ஒரு மனுஷன் தலைவராக வச்சுக்கிட்டு ஒரு தலைமை இடமோ அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. எருசலேமில் ஊழியம் தொடங்கப்பட்டதே தவிர அது தலைமை இடமாக அவங்க என்றைக்குமே நினைக்கல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வேறு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி பிலிப்பியர் 3:20 சொன்னாங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம்னு எபிரேயர் 13:14 சொன்னாங்க. அந்த மேலானவைகளே தேவனுடைய வலது பாசத்தில் இடத்துல உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்னு கொலோசியர் 3:1-2 சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த பூலோகத்தில் அவங்க ஐக்கியம் வச்சுருப்பாங்களா? இங்கே தலைமை இடமாக வச்சுருப்பாங்களா? எபிரேயர் 12 சர்வ சங்க தலைமை சபை எபிரேயர் 12:22-24 வரை பார்க்கும்போது அங்கே பரலோகத்தில் தான் பேரெழுதி இருக்கிற முதல் பலன்னு சொன்னாங்க. அங்கே தான் தேவன் இருக்காருன்னு சொன்னாங்க. அங்கே தான் பூர்ணமாக்கப்பட்ட ஆவிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதானே சத்தியம். அதை அப்படித்தானே எழுதுனாங்க. அதைத்தானே நம்ம இப்போ சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி இந்த உலக நாதாரிகள் உள்ள ஐக்கியங்களை விட்டுட்டு, தலைவர்களை விட்டுட்டு, ஸ்தாபனங்களை விட்டுட்டு, கொள்கைகளை விட்டுட்டு, இவங்களுடைய கலப்பட உபதேசங்களை விட்டுட்டு, ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்துலேயும் ஐக்கியத்துலேயும் அந்த ஒளியில் நம்ம நடக்கும்போது தான் இங்கே உள்ள கிறிஸ்தவங்க ஒருவர் ஐக்கியமாக இருக்க முடியும். அப்படி ஐக்கியப்பட்டவங்களை தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி இவங்களை சுத்திகரித்தது என்ற நிச்சயம் உடையவங்களாக இருக்கும். அந்த நிச்சயம் உடையவர்கள் பரிசுத்தத்தில் நடப்பாங்க, வெளிச்சத்தில் நடப்பாங்க, சத்தியத்தில் நடப்பாங்க, உபதேசத்தில் நடப்பாங்க. இவங்களுக்கு இடரலே இல்லை. இந்த மெய்யான ஒளிக்கு, இந்த வெளிச்சத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த வெளிச்சத்திலே தொடர்ந்து நடத்த கிருபை செய்வாராக. நன்றி.